தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்திருவாய் கலை மகளே கலை மகளே. வில்லிசை பாட்டுனாலே இந்த பாட்டை சொல்லிதான் ஆரம்பிக்கிறது வழக்கம் நம்மளுக்கு. இன்னைக்கு வேற வந்துட்டு சிறப்பான ஒரு நாள். அது எப்படிப்பட்ட நாள்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்திலே எங்க ஸ்கூல் வந்துட்டு ஒரு சிறப்பான ஸ்கூலு அப்படின்னு நாங்க வந்துட்டு பெருமை மாவட்டத்தி சொல்லிக்கிற மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, எங்க சார் வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல வந்து எங்க ஸ்கூல் பேர் கேட்டாலே ஒரு கல்ச்சுரலுக்கு போன ஒரு ஸ்கூலு. அதை மேலும் அந்த ஒரு மகுடத்துக்கு வந்துட்டு வைரத்தை பதிக்கிற மாதிரி பெண்கள் தினத்தன்னைக்கு பெண்களோட சேர்ந்து ஒரு திருநங்கையும் உங்க கூட சேர்ந்து பாட்டு பாட வந்திருக்கிறேன். அது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு எங்க பள்ளிக்கு ஒரு சிறப்பான இது. எங்க பள்ளியோடைய என்னுடைய சிறப்பு, என்னுடைய சார், எங்க பள்ளிக்கும் அது சிறப்பு நான் நினைச்சு உங்க எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் பாடி முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிக்கலாம். சித்ராக்கா, வில்லிசை பாட்டுல வந்துட்டு நம்ம வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறது வழக்கம். யாருக்கு முதல் வணக்கம் சொல்றது? கதிரவனுக்கும் தமிழுக்கும் வணக்கம் சொல்லி பாடிடலாமா? சிறப்பு. சூரியனுக்கும் தமிழுக்கும் வணக்கம் வைக்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். பண்ணலாமா? ஆதவனே பகலவனே அழகு நல்ல கதிரவனே, அழகு நல்ல கதிரவனே, அழகு நல்ல கதிரவனே, ஆதவனே பகலவனே அழகு நல்ல கதிரவனே, அழகு நல்ல கதிரவனே, அழகு நல்ல கதிரவனே. வில்லிசையாலும் புகழை பாடிட ஆமாம் பாடிட, ஆமாம் பாடிட, ஆமாம் பாடிட, உயர்ந்தவனே உன்னை நாம் போற்றினோம், உயர்ந்தவனே உன்னை நாம் போற்றினோம், ஆமா போற்றினோம். காசினியில் இருளகற்ற கதிரொளியை அளிப்பவனே, கதிரொளியை அளிப்பவனே, கதிரொளியை அளிப்பவனே, உயிரினங்கள் வாழும்படி செய்பவா, ஆமா செய்பவா, ஆமா செய்பவா, ஆமா செய்பவா. உயர்ந்தவனே உன்னை நாம் போற்றினோம், உயர்ந்தவனே உன்னை நாம் போற்றினோம், ஆமா போற்றினோம். தமிழுக்கும் சூரியனுக்கும் வணக்கத்தை வச்சாச்சு. இப்ப வந்த உங்க எல்லாரையும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறது தமிழுடைய பண்பாடு இல்லையா? என்னக்கா கூப்பிட்டுலாமா? வணக்கம் சொல்லிடலாமா? வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் ஐயா. நிறுத்துங்க. நேத்து நடந்த சம்பவம் தெரியாதா உங்களுக்கு? இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணும் போது அது என்ன வந்துட்டு ஐயாவை முதல்ல தூக்குறேன். பெண்கள் தினத்தன்னைக்கு அம்மாவை தானே முதல்ல பாடணும், நீங்க எதுக்கு ஐயாவை முதல்ல பாடுறீங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. நான் மறந்துட்டேன். இப்ப திரும்ப இன்னொருத்தோட வணக்கம் வச்சிருமா? வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா, நாவாலே சொல்லுகிறோம் வணக்கம் அம்மா, நல்ல தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா, நாவாலே சொல்லுகின்றோம் வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. அழகா சூப்பர் சூப்பர் புடவெல்லாம் கட்டி அழகா நம்ம டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க பாருங்க. பார்க்கவே அழகா இருக்குது. நம்மள மாதிரி ஆசிரியர்களுக்கும் சிறப்பான சிறப்பு விருந்தினருக்கும் பள்ளியினுடைய தாளர்கள், தலைமை ஆசிரியர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா? உங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். சரி, இன்னைக்கு எந்த நாளுக்காக வந்திருக்கிறோம்? மகளிர் தினத்துக்காக. அப்போ அதனுடைய சிறப்பு நம்ம சொல்லியே ஆகணுமே. சொல்லலாமே.
ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு நிமிஷம். ஆவதும் பெண்ணாலே சரி, அழிவதும் பெண்ணாலே எதோ இடிக்குதே. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி உட்காருமா. யாரும் அது திண்டுக்கல் ரீட்டா நீங்களா? சரி சொல்லுங்க, மேல சொல்லுங்க. நம்ம பெற்றெடுக்கும் பெண்களால நமக்கு வரும் தீமை அழிவதும் பெண்ணாலே. அதாவது பெண் குழந்தைய பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று திருமணம் முடித்து பிள்ளை பேரு சடங்கு எல்லாம் முடித்து வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து பிள்ளைய பார்த்து படிக்க வச்சு சாப்பாடு செஞ்சு துணித வச்சு மாடிச்சு மாமியாரை பார்த்து மாமனாரை பார்த்து அப்பா நிறுத்துங்க மேம், முடியல என்னாலேயே. இவ்வளோ வேலை செஞ்சு இன்னைக்கு காலையில 8-9 மணிக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் 5 மணிக்கு எழுந்தீங்க சொல்லுங்க பாப்போம். நாங்கெல்லாம் 3-4 மணிக்கு எழுந்து உட்காந்துருக்கிறோம். சாப்பாடு செஞ்சு டிஃபன் எடுத்து வந்து இங்கதான் சாப்பிட்டு வந்தோம் நாங்க. அப்ப இப்படிப்பட்ட பெண்களை நம்ம வந்துட்டு வாழ்த்தி பாடணும் இல்லையா? பாடணுமா இல்லையா? இப்ப நாங்க வந்துட்டு பாடும்போது கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்க, சரிங்களா? தெம்மாங்கு தொனியில அழகா சூப்பரான பாடலாம். பாடலாமா? தன்னே நன்னே நானே தனே தானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே எல்லாம் நன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே நன்னே நானே தன தானே நன்னே நானே நன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே. வாழ்க 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 என் பெண் குலமே வாழ்க, வாழ்க 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 என் பெண் குலமே வாழ்க, வாழ்க 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 என் பெண் குலமே வாழ்க, வாழ்க 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 என் பெண் குலமே வாழ்க. தரணி எங்கோ உயர்ந்து நீ சிறப்புடனே வாழு, தரணி எங்கோ உயர்ந்து நீ சிறப்புடனே வாழு. தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே. வாழ்கன்னு ஒண்ணு இருந்தா ஒழிகன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருக்கணும். பாசிட்டிவ்னு ஒண்ணு இருந்தா நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கும். வாழ்க பெண் குலம் வாழ்கன்னு சொல்றோம். அப்ப என்ன ஒழியணும் நம்ம சொல்லணும்? என்ன ஒழியணும்? அதையும் நீங்களே சொல்லுங்க. சிறப்பா சொல்லிடலாம். ஒழிக 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 இங்கு பெண்ணடிமை ஒழிக, ஒழிக கைத்தட்டலாம். இங்கு பெண்ணடிமை ஒழிக, ஒழிக 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 இங்கு பெண்ணடிமை ஒழிக, ஒழிக 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 இங்கு பெண்ணடிமை ஒழிக. அப்போ வளரணும். என்ன வளரணும்? பெண் சுதந்திரம் வளரணும். கைத்தட்டுங்க, தயவு செஞ்சு கைத்தட்டுங்க. பெண் சுதந்திரம் வரணும். ஒரு நாள் காலையில வந்துட்டு 7:30 மணிக்கு சன் டிவில வந்து பர்வீன் சுல்தானா பேட்டி எடுக்கிறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? எது பெண் சுதந்திரம் அப்படின்னா, நினைச்சதெல்லாம் செய்யறது பெண் சுதந்திரம் இல்லையா? எதை செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது செய்யாம இருக்கிறதா பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பர்வீன் சுல்தானா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாடலாம் வாங்க. வளர்க 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 இங்கு பெண் சுதந்திரம் வளர்க, வளர்க 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 இங்கு பெண் சுதந்திரம் வளர்க. தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றது. அந்த காலம் ஆமா அது அந்த காலம் தாங்க, அந்த காலம் ஆமா அது அந்த காலம் தாமா. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லிச்சுங்க சொன்னாங்க. இன்னைக்கு அடுப்பையும் ஊதிக்கிட்டு படிப்பையும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே. அடுப்போதி கொண்டு இங்க படிப்போதி கொடுப்பது இந்த தாங்க, இது எந்த காலம் தாங்க. அடுப்போதி கொண்டு இங்க படிப்போதி கொடுப்பது இந்த காலம் தாங்க, இந்த காலம் தாங்க. படிப்பதற்கு என்று சொன்ன காலம் போச்சு மாமா, என்று சொல்லி காலம் போச்சு மாமா. அங்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் போச்சு மாமா. இப்போ பன்னாட்டு
நாட்டு நண்பனுக்கு வேலை செய்கிறோம் ஆமா நன்னே நன்னே நானே தனதானே நன்னே நானே நன்னே நன்னே நானே தனதானே நன்னே நானே. மரக்கா இது போதும், வேற ஏதாவது ட்ரெண்டிங்கா பாடுங்க. ட்ரெண்டிங்காவா? என்னத்த, ஆமா டைம் ஆகுதுல, முடிச்சு விடணும். ட்ரெண்டிங்கா சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அந்த மெட்டிலே எடுத்து ஒரு பாட்டு பாடிடும். பெண்ணியத்தை சொல்லி சொல்லி வளர்க்கணும் ஆமா, உன் பிள்ளைக்கு தான் சமத்துவத்தை சொல்லிக்குடி அம்மா. பெண்ணியத்தை சொல்லி சொல்லி வளர்க்கணும் ஆமா, என் பிள்ளைக்கு சொல்லிக்கொடு ஆமா. பெண்ணியத்தை சொல்லி சொல்லி வளர்க்கணும் ஆமா, உன் பிள்ளைக்கு தான் சமத்துவத்தை சொல்லிக்குடு ஆமா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி கிடக்கு இந்த பூமர் கூட்டம் தாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி கிடக்கு இந்த பூமர் கூட்டம் தாங்க. அடிச்சு நொறுக்கு வாழ்ந்து காட்டு, இப்பவும் எப்பவும் பொண்ணுனா சும்மா இல்ல. கருத்த மச்சான் கண்டித்தனம் எதுக்கு மச்சான், கருத்த மச்சான் கண்டித்தனம் எதுக்கு. ரொம்ப லென்த்தா போகுது, கொஞ்சம் முடிச்சிடுங்கம்மா. ஆமாமா, நான் கருத்து மச்சானை பத்தி பாடினா பாடிட்டே இருப்பேன் நானு. சரி, நம்ம முடிச்சு விட்டுருவோம். ஓகே, வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சோம், எல்லாத்தையும் பாடணும். இப்போ கடைசியா ஒரு கருத்து சொல்லி முடிச்சிடலாம். இங்க பெண்களா வந்திருக்கிறோம், இங்க எல்லாருக்கும் பெண்கள் தின வாழ்த்து லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் மூலமா நாங்க சொல்லிக்கிறோம். முதல்ல பெண் சுதந்திரன்றது தன்னுடைய உரிமை, அதை யார் கையிலும் தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதனால பெண்கள் சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம்ன்றது அவங்க கையில தான் இருக்குது. சுதந்திரமா சிறகடித்து பறக்கணும் அப்படின்ட்டு பெண்களுக்கு பெண்கள் தினம் வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்ணாய் உணர்ந்த அனைவருக்கும் பெண்கள் தினம் தான். அதனால உங்க எல்லாருக்கும் பெண்கள் தின வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லமா. வந்திருக்கிறவங்க, வரப்போறவங்க, வந்துட்டு போறவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.